அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படலாம். தங்களுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் துயரங்களில் இருந்து முழுமையாக வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதிலும் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல காலத்தை தங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வித பிரச்சனைகளில் இருந்துமே நீங்கள் முழுசாக வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் இழந்த அத்தனை நல்ல பெயராகட்டும், இல்லை உங்களுடைய கௌரவமாகட்டும், மதிப்பாகட்டும், சமூகத்தில் உங்களுக்கு இருந்த ஒரு நல்ல மதிப்பு புகழ், இது எல்லாமே இழந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே மாறி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. நீங்கள் இழந்த அத்தனையும் 2 மடங்காக தங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெற போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். இனி உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பம் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் சின்னதான ஒரு தடையோ தாமதமோ ஏற்படலாமே தவிர்த்து அது உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நீங்கள் நினைக்காத சில மாற்றங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆரோக்கியம் ரீதியாகவும் சிறப்புற நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. அதே நேரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தேடி போனதும் தானாகவே சேருங்க. அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது
கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாய் இருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். ஆனா உத்தியோகம் ரீதியா மன அழுத்தம், மனபயம், ஒரு விதமான பதட்டம், வேலை விஷயமான ஒரு சிக்கல்கள், வேலை பளு அதிகரிக்கிறது, சக பணியாளர்கள் மத்தியில பிரச்சனைகள் எழறது, உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எழறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நாம் இருக்கலாமா இல்லை வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற எண்ணம் கூட வரலாம். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் முயற்சிக்கிறது, இருக்கக்கூடிய வேலையை எவ்வாறு தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது காய்ச்சல், உடல் வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை வந்து தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் வந்து ஏற்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறை தொண்டுகள், அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணம், நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து வெளியூர் போகணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். விசா கிடைக்கிறதுலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம். வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தடைப்படலாம். பண விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. தங்களுடைய நிதிநிலை வலுவடையவும் ஆரம்பிக்கலாம்.
தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் அமைய பெறுங்க. வணிகர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க துணிந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பான உணவு உண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைஞ்சிடும். தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும்.